அக்ஷய திருதி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பயிறு பாயசம் வந்து செய்கிறேன். லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாயசம் பாசிப்பயிறு பாயசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செய்கிறேன். ஸோ இது வந்து லைக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய திருதிக்கு யாரெல்லாம் வந்து கோல்டு எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து அக்ஷய திருதி என்னென்னு பார்த்திங்கன்னா கோல்டு எடுக்கல. ஸோ ஆனால் இல்லைன்னா பரவாயில்ல. பட் என்னென்னா வீட்டில் இருக்கிற கோல்டு வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அண்டு இன்னும் வந்து அதிகமாக வந்து கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நிஜம் நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது எனக்கு நடந்தும் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து அக்ஷய திருதிக்கு லக்ஷ்மி தேவிக்கு பூஜை பண்ணும்போது பாசிப்பயிறு வந்து பாயசம் பண்ணிடுவீங்க. அதிகமாக வந்து காசு அண்ட் தென் பார்த்திங்கன்னா அது என்னவோ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க. அது நான் செய்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் வறுத்துடக்கூடாது, ரொம்ப வந்து வராமல் இருக்கக்கூடாது, இல்லைன்னா பச்சை பயிறு வாசனை வரும். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டுட்டு நம்ம வந்து விசில் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி செய்கிறது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்துட்டால் வந்து போதும். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா விசில் ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சுருப்பாரு. ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து இதுக்கு வச்சிடலாம். ஸோ விசில் வந்து வைக்க ஸோ பருப்பு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். இதில் வந்து சுகரும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் போடுவேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வந்து பாயசத்துக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸ்வீட்டு அழுந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையில்லை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அந்த ஸ்வீட்டே வந்து போதும். ஸ்வீட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாத எப்பவுமே வந்து கோயிலுக்கும் சரி நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஸ்வீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி. ஸோ தட் ஆட் பண்ணுங்கள். ஸோ விசில் போட்டு வச்சுட்டு போகிறோம். ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து குக் ஆகிடும். ஸோ 3 விசில் விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா விசில் வந்துன்னு இருக்குது. விசில் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து தாளிச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து எடுத்துக்கிறோம். கீ போட்டுக்கிட்டு நல்லா வந்து வரணும். ஸோ முந்திரி திராட்சை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பாயசம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் கூட கொஞ்சமாக வந்து இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய போடுறது வேண்டாம். ஸோ இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். எனக்கு கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நம்மளுக்கு வந்து விசில் ஒன்றும் வந்து இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விசில் வந்து கழிக்கிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இருக்கட்டும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டு போகிறோம். இப்போ ஸ்வீட்னஸ் இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வந்து ஸ்டீம் ஆகும். கொஞ்சம் நேரம் அப்படியே நட்ஸ் பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நட்ஸு வந்து பாசிப்பயிறு பாயசம். இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லக்ஷ்மி தேவிக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாயசம் பாசிப்பயிறு நட்ஸ் பாயசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வச்சுன்னா அக்ஷய திருதி ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூஜை. ஸோ ஸ்வீட்டு பாசிப்பயிறு பாயசம் அண்ட் தென் மாங்காய். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஏற்றுவீங்க. நெல்லிக்காய் சூப்பராக பூஜை நடந்து முடிஞ்சிச்சு.